வணக்கம் தோழர்களே. இந்த காணொளில நம்ம என்ன விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி பொற்காசுகள சேமிச்சு வைக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். உன்னால எதுவும் சாதிக்க முடியாதுப்பா. ஜானி சின்ஸ் உங்க பவர் என்ன தாங்க. டேய் கொஞ்சம் மணி. டன் 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 டன். எல்லை இல்லாத உயர்வுதான் டிவிக்கே கில்டு சாமிதான் எல்லாருக்கும் அடக்கலம் கொடுத்து வர வைக்குமே. கில்டுனா என்னைக்கும் டிவிக்கே கில்டு தான். டிவிக்கு கழகம் கில்டு தானா உருவாக்கின கில்டு இல்லை, நம்பிக்கையால் உருவாக்கின கில்டு. மறக்காம வந்து சேர்ந்துருக்கோங்க. டேய் கிழவா, நல்ல விஷயத்தை பற்றி பேசுனா இலவுக்கு சங்கு ஊற்றி நிற்கிற. அப்புறம் நீ பண்ண வேலைலாம் வெளில சொல்கிறோம் பார்த்துக்க. நான் எவ்வளோ சிரிக்கிறேன். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். நம்ம கில்ல சேர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 2 கேட்டும் நீங்க விளையாடும் போது உங்களுக்கு தேவையான வெகுமதி உங்க கீழே கொடுத்துருவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இதுல இருந்து மட்டும் நம்மளால பயன்பெற முடியாது. அதனால தான் நம்ம தங்க வண்ணத்துல இருக்கிற கேட்டை தேட போறோம். இந்த மாதிரி ரீஸ்கேன் 4-5 வாட்டி பண்ணீங்கன்னா தங்க கேட்டு உங்க கண்ணில் பட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்க கையில சுத்தமா பொற்காசுகள் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு 3 நாளைக்கு வெறும் தங்க வண்ண கேட்டு மட்டும் போங்க. ஆனா அதுக்குன்னு வெறும் தங்க கேட் மட்டும் போகாதீங்க. ஒரே ஒரு ரெட் கேட் மட்டும் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருங்க. மிச்சத்தெல்லாம் நீங்க தங்க கேட் போய்க்கலாம். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் என் லெவலுக்கு ஏத்த மாதிரி பொற்காசுகள் எனக்கு கிடைக்குது. ஆனா என்ன பண்றது, நம்ம கிட்ட தான் கீஸே இல்லையே. இது மட்டும் இல்லாம காமனான விஷயம் என்னன்னா, நீங்க கேட்ஸை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்ஸை மைண்ட் பண்ணிடுங்க. அதுல இருந்து ஓரளவுக்கு பொற்காசுகள் கிடைக்கும். அப்படியே நம்ம கடத்தருக்கு போனோம்னா அதுல ஸ்பெஷல்னு போட்டிருக்க செக்ஷன்ல கரன்சின்னு போட்டிருக்கா, அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம எசன்ஸ் கற்களை வச்சு பொற்காசுகளை வாங்கிக்கலாம். 36 மணி நேரத்துக்கான ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் கோல்டை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கூடவே 1 லட்சம் பொற்காசுகளும் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதை ஒரு நாளைக்கு உங்களால 3 வாங்க முடியும். நீங்க ஒருவேளை ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஏன் நான் பின்ன சொல்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஷாப்ல வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேஷன் காயின் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டீங்கன்னா இதுலயும் நம்மளால ஓரளவுக்கு பொற்காசுகளை வாங்கிக்க முடியும் உங்ககிட்ட இருக்கிறத பொறுத்து. ஆனா தயவு செஞ்சு ரெட் கலர் காயினை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வைங்க. அப்புறம் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம்ல இருந்தும் இந்த குறைவான பொற்காசுகளை எடுத்துக்க முடியும். இந்த கோப்ல இருந்து நீங்க எல்லா ஷேடோ ட்ரேசஸும் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த காயின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒர்த்து கிடையாது அந்த அளவுக்கு. நம்ம நேரடியா கில்ட் எக்ஸ்சேஞ்ச் ஷாப்குள்ள போனோம்னா நம்ம கிட்ட கில்டு காயின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெறும் 500 கில்டு காயின்ஸை வச்சு உங்களால 5 லேக் காயின்ஸை வாங்கிக்க முடியும். ஆனால் என்ன வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான். நீங்கள் இந்த ரொம்பவே சுலபமான இந்த கில்டு மிஷன்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் நிறைய கில்டு காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டஞ்சன் என்கோர் மிஷின்ஸ் அதுலேயும் உங்களுக்கு பொற்காசுகள் கிடைக்கும். ஆனால் அதில் கிடைக்கிற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் தான் ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற மொக்கையான ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொற்காசுகளை எடுத்துக்க முடியும். கூடவே இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சிருங்க. ஏன்னா இது கோல்டு மட்டும் தராது, உங்களுக்கு தேவையான நிறைய வெகுமதி கொடுக்கும். என்னால் 11th ஃப்ளோர் முடிக்க முடியல. இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் மாசம் ரீசெட் ஆகிற இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லேக் கோல்டு கிட்ட கொடுக்குது. ஒருவேளை நீங்க உங்க ஒரிஜினல் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸை தொடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை முடிங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் விளையாடுங்க. ஏன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் எனக்கு வர வீக்லி ரீசெட்ல 4 லட்சத்துக்கு மேல பொற்காசுகள் கிடைக்குது. கண்டிப்பா பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல டீம் 1லயும் சரி டீம் 2லயும் சரி கண்டிப்பா தெரிக்க விட்டுருங்க. ஸ்கோர்ஸை சொன்னேன். அப்படியே ஈவெண்ட்ஸ் பக்கம் வந்தோம்னா இந்த ஸ்ப்ரிங் ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கோம். அதில் கொடுக்குற எவ்ரி ஃபர்ஸ்ட் மிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நல்லாவே கோல்டு காயின்ஸ் கொடுக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் கில்டு பாஸை 2 வாட்டி விளையாடுறதுனால அதோட ரேஞ்ச் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பானுங்க. மறக்காம ஸ்டிமுலேஷன் கேட்டும் நீங்கள் போய் விளையாடுங்க. ஸ்டிமுலேஷன் கேட்டில் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் கொடுக்குறானுங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சிறுசுன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பூந்து விளையாடிடணும். அப்புறம் ஸ்டோரி மோடில் 3 டிஃபிகல்ட்டிலுமே நம்மளுக்கு எக்கச்சக்கமாக பொற்காசுகள் கிடைக்கும். அதனால தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஷாப்பில் போயிட்டு காயின்ஸை வாங்காதீங்க. நான் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி மோட்ஸை முடிச்சுட்டு இதுக்கு மேலே முடிக்க முடியல தெரிஞ்சு ஷாப்லேருந்து காயின்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெறும் ஒரே ஒரு ஆட் மோடில் நம்மளுக்கு 50K கிட்ட காயின்ஸ் கிடைக்குது. கூடவே இந்த நார்மல் மோடில் ஆட் மோடில் இந்த ரிவர்ஸ் மோடில் நீங்கள் சேலஞ்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலியமாகவும் காயின்ஸ் கிடைக்குது. ஆனால் ரிவர்ஸ் மோடில் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பொற்காசுகள் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் மோட தொடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் காட்டில் மழை தான். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்க 88,000
கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க. கூடவே அந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் சேலஞ்சஸ்லயும் உங்களுக்கு நிறைய கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க. மறக்காம வாரந்தோறும் இதை முடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமையும் முடிச்சிருங்க. அதுலயும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொற்காசுகள் கிடைக்கும். கடைசியா ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ், அதுல தான் நம்மளுக்கு எக்கச்சக்கமா பொற்காசுகள் கிடைக்கும். ஆனா அது உங்க லெவலை பொறுத்து தான். சரி தோழர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துல இருந்தும் எப்படி பொற்காசுகள் இருக்கிறத பார்த்தாச்சு. சரி, அதனால இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நான் தான் உங்க பாய்டு தமிழ் கேமிங். நாளைக்கு மீண்டும் உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.